ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆனால் ஒரு சுடிதார் எவ்வளோ ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி சுடிதாரில் நிறைய டிஃப்ரெண்ட்டான மாடல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே ஸ்பெஷலான பதிவு தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தையல் வகுப்பே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னையிலேருந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல் வகுப்பு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் மெஷர்மெண்ட் எடுக்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ப்ளவுஸ் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தனோ அதே மாதிரி இந்த சுடிதார் எவ்வளோ ஈஸியாக தைக்கலாம், அந்த சுடிதார் நெக் எவ்வளோ ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய மாடல் இருக்கு இல்லையா, அதை பூரா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி முதல் பதிவில் மெஷர்மெண்ட் எடுக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிளாஸுக்கு எல்லோரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் கிளாஸுக்கு கம்பல்சரி வந்துடுங்க. வாங்கன்னு சொல்லி நான் கூப்பிடாமலே நீங்கள் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன், இந்த ராணி மாதிரி. அதனால் எல்லோரும் கிளாஸுக்கு ஆஜராகிடுங்க. ஏன்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிற இந்த தையல் வகுப்பு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சவங்களுக்கு சுடிதார் தைக்காமல் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. அதே மாதிரி சுடிதார் தைக்க தெரிஞ்சவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியாமல் கஷ்டப்படுறீங்க. இது போக எக்ஸ்ட்ரா நம்ம புதுசாக ஏதாவது மாடல் தைக்கினா கூட ரொம்ப சிரமப்படுறாங்க. அதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக என்னால் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது நிறைய பேர் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது ஒரு சில பேர் முக்கியமான விஷயம் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை பார்த்தாலே யாரும் பேசுகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க, என்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல, ஏன்னா என்னோடய வறுமையும் என்னோட கஷ்டமும் அவங்களுக்கு ஒரு கேலி கிண்டலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன். ஏற்கனவே அவர் சொன்ன விஷயந்தான். அதாவது நீங்கள் கடவுள் மாதிரி நினச்சிக்கோங்க. கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம். கடவுள் மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படிங்கிற பட்சத்துக்கு கண்டிப்பான முறையில் உங்கள்கிட்ட வருவாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கட்டும், அது உங்களால் சாத்தியப்படும் அப்படிங்கிற பட்சத்துக்கு கண்டிப்பான முறையில் உங்கள்கிட்ட ஒரு நாள் வந்து நிற்பாங்க. அன்னைக்கு நீங்கள் கடவுள் மாதிரி அவங்களுக்கு தெரிவிங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அது நடக்கிறப்ப நடக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சேர வேண்டிய இலக்கை நோக்கி பயணிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டும்தான். நம்ம நினச்சி கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னா எதையுமே சாதிக்க முடியாது. அதாவது மனுஷன் செத்துட்டான்னா 24 மணி நேரத்துக்கு மேலே யாருமே வச்சுருக்க மாட்டாங்க. எப்படா அதை தூக்குவோன்னு தான் கேட்பாங்க. எவ்வளோ பாசம் வச்சுருந்தாலும் சரி, உயிரே வச்சுருந்தாலும் எப்போ தூக்குவோன்னு தான் கேட்பாங்க. அப்படி தானே? அதுதான் உண்மை. அதாவது அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம அதிகமான ஒரு ஈடுபாடு, அதிகமான ஒரு பாசங்களை வச்சு ஏமாந்துட்டேன், கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் வாழ வேண்டிய அந்த காலகட்டத்தை எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும், மற்றவங்களுக்கு நம்மளால் என்ன உதவி பண்ண முடியும், நம்மளால் அவங்களுக்கு என்ன ஒரு ஆதாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அது அவங்களோட வாழ்நாளில் மறக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் குறிப்பாக பணம் காசு கொடுத்து உதவி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிறு தொழிலை கற்றுக் கொடுங்க. இப்போ எனக்கு டெய்லரிங் தெரியுது, அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில், சின்ன தொழில், ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழிகள், ஆலோசனை ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு யோசனை கிடைக்கும். அப்போ நம்ம இந்த வழியில் போனோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம், நம்ம கஷ்டத்தை போக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பணம் காசு கொடுத்து உதவி பண்ணணும் அவசியமே கிடையாது. யாரும் நம்மளை மதிக்கலே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக முன்னேற பட்சத்துக்கு கண்டிப்பான முறையில் எல்லோரும் உங்களை மதிப்பாங்க. அந்த காலகட்டம் வரந்தன்னைக்கும் பொறுமையாக சந்தோஷமாக அதை கடந்து போயிட்டே இருங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பழகிட்டிங்கனாலே போதுமானது. என்னையும் மாதிரி. ஏன்னா வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகமும் ஏமாற்றமும் நிறைஞ்ச இந்த காலகட்டத்தை கடந்து போகிற எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ அதே மாதிரி கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஏன்னா கஷ்டம் நான் எவ்வளோ பட்டாலும் சரி, ஜெயிக்கிறது நீங்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எந்த அளவுக்கு எனக்கு இந்த தையல் தொழில் தெரியுமோ அதை விட இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதை வச்சு நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரே குறிக்கோள். அந்த 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணுங்கிற இலக்கை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிற எனக்கு உங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பான முறையில் தேவை. இதை பற்றி தெரியாதவங்களுக்கும் சொல்லி அவங்களுக்கு இந்த தையல் தொழிலை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள். ஏன்னா நான் தான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா கூட அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். என்ன ராணி? ஆமாம் தானே? இது எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னால் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்லிட்டேன். வழக்கம் போல் அறுக்கிறேன்னு நினைக்காதீங்க, அப்படித்தான் பேசுவேன். ரைட்டா? இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? போகலாமா? வாங்க போகலாம். இன்றைக்கி இப்போ நம்ம சுடிதார் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். அதாவது உங்கள் வீட்டில் யாருக்காவது உங்களுக்கு எடுக்கணுனாலும் சரி, இல்லை உங்களோட குழந்தைங்களுக்கு எடுக்கணுனாலும் சரி, நான் எடுக்க போகிற மெத்தடில் அப்படியே எடுத்துக்கோங்க. அது அப்படியே உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
இப்போ ராணிக்கு வந்து சுடிதார் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். இன்றைக்கி மெஷர்மெண்ட் எடுக்கிறது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் கட்டிங் போட்டு அதுக்கு அடுத்த பதிவில் ஸ்டிச்சிங் பண்ணி ராணிக்கு ட்ரையல் பார்க்க போகிறோம். அது நான் எடுக்கிற மெஷர்மெண்ட்டும் அதை கால்குலேஷன் பண்ணி தைச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 28 சைஸ்லேருந்து 50 சைஸ் வரைக்கும் உள்ள வித்தியாசங்களையும் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் உடம்பு ஷேப் ஒரே மாதிரி இருக்காது. என்ன ராணி, அந்த சில பேருக்கு கை மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், ஆள் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க, இல்லை ஆள் வெயிட்டாக இருப்பாங்க கை ஒல்லியாக இருக்கும், இல்லை கிராஸோட அளவு அதிகம் இருக்கும், சீட்டு வந்து கொஞ்சம் ஆள் வெயிட்டாக இருப்பாங்க. அந்த ஒரு வித்தியாசம்லாம் இருக்கு இல்லையா, அது எப்படி தைச்சா உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். நிறைய பேருக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, அந்த சுடிதார் போடும்போது ஒன்றும் ஃப்ளாட்டாக இருக்குது, இல்லைனா வயிறு இருந்துச்சுன்னா வயிறு அப்படியே ரவுண்டாக தெரியுது, அது தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரில அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வயிறு இருந்தால் கூட அது தெரியாத மாதிரி எப்படி தைக்கலாங்கிறத உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ராணிக்கு நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்காவது மெஷர்மெண்ட் எடுத்து நான் போடுற சுடிதார் கட்டிங் அப்படியே போடுங்க. மெஷர்மெண்ட் வந்து ராணிக்கு எடுக்கிற அளவு தான் நீங்கள் கட்டிங் பண்ணணும்னு கிடையாது. உங்கள் வீட்டில் யாருக்கு மெஷர்மெண்ட் எடுத்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, ஆள் கொஞ்சம் சத்தாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நான் எப்படி கால்குலேஷன் பண்ணுறனோ, அதாவது அளவு எப்படி கூட்டி அதை கால்குலேஷன் பண்ணி கட்டிங் பண்ணுறோம், அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன ராணி? சரி. ராணி, உனக்கு சுடிதார் கட்டிங் பண்ண தெரியுமா? சொல்லிக் கொடுங்க. ராணிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதாவது உங்களை ராணிக்கு இல்லை, பொதுவாக உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒருத்தவங்க வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருன்னா பேசுனாங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறது தான் நம்மளோட புத்திசாலித்தனம். இன்னும் ராணி, அதாவது ராணிக்கு தெரிஞ்சாலும் நான் கேட்குறேன் இல்லையா, அப்போ தெரியாத மாதிரி தான் இருக்குது. அப்போ அது புத்திசாலித்தனம். ஏன்னா இதுதான் உண்மையான விஷயம். ஒருத்தர் வந்து நம்மகிட்ட எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ரொம்ப நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, ரொம்ப விளக்கம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்மளால் அவங்கள நிறுத்தவே முடியாது. அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் அந்த டாபிக் க்ளோஸ் ஆகிடும், நீங்கள் ரிலீவ் ஆகிடுவீங்க. சரியா? கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. என்னைய வர்றதுக்கு ஆள் கரெக்டாக பக்கத்துலேயே வச்சுருக்கேன். சரி, இப்போ நான் எடுக்க போகிற மெஷர்மெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஷோல்டரோட அளவு எடுத்துக்கோங்க. ஷோல்டரோட அளவு எதுக்காகன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நல்லா க்ளோஸ் நெக்கு தைக்கிறனாலும் சரி, இல்லை காலர் நெக்கு, இல்லை இந்த போட் நெக்கு தைக்கிறதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து நார்மல் சுடிதார் தைக்கிறதுக்கு அந்த கழுத்து எவ்வளோ வைக்கணும், ஷோல்டர் எவ்வளோ வைக்கணுங்கிறது நம்ம கட்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஷோல்டர் அளவும் சேர்த்து எடுத்துக்கோங்க. சரியா ராணி? இப்படி தெரியும் எனக்கு. அதாவது நான் ஷோல்டர் வந்து 15 எடுத்துருக்கிறேன். 15னா இந்த எலும்பு இருக்கு இல்லையா, இந்த எலும்பை கரெக்டாக அந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த கனெக்ட் பண்ணி எடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம ஆள் நல்லா வெயிட்டாக இருப்பாங்கிறதுனால சதை இது வரைக்கும் இருக்குன்னா அந்த இடத்த எடுத்துடக்கூடாது. அப்போ நீங்கள் எது தைச்சாலும் அந்த ஆம்போல் கரெக்டாக உட்காராது. ஷோல்டர் இருந்தா இருக்கு இல்லையா, உனக்கு தெரியுதார எலும்பு, அதை கனெக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம அந்த கட்டிங் போடுற அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த இடத்துல உட்காந்துச்சுன்னா தான் ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். 15 நான் எடுத்துருக்கிறேன். கை தைக்கிறேன். அதே மாதிரி சுடிதார் இப்போ அளவு எடுக்கிறோம் இல்லையா, இப்போ நான் எவ்வளோ எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா 36 எடுக்கிறேன். அதாவது ஓவர் டைட் பண்ணாமல் லிமிட்டாக நான் எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி ப்ளவுஸுக்கு நான் எவ்வளோ டைட் எடுப்பேன்னு உங்களுக்கு தெரியும். ராணிக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நான் 36 எடுத்துருக்கிறேன். 36 எழுதிடுவா. நான் உங்களுக்கு வந்து நோட்டில் எழுதாமல் போர்டில் எழுதுகிறேன். அதே மாதிரி நீங்களும் நோட்டில் எழுதிக்கோங்க. இதை பார்த்து எழுதக்கூடாது. உங்கள் வீட்டில் நீங்கள் யாருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. இல்லை இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் எதுவும் தைக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே இந்த மெஷர்மெண்ட் எழுதிக்கோங்க. ஷோல்டர் எடுத்துருக்கிறேன்னா 15, ஷோல்டர் 15, செஸ்ட் 36. அப்புறம் வந்து இடுப்பு எடுக்கணும்னா இடுப்பு, சீட்டு, அப்புறம் உயரம். நல்லா சத்தமாக சொன்னா அவங்களுக்கு தெரியல. நீ உனக்குள்ளே சொல்ல, எனக்கே காதல் வள மாட்டேது. ஏதாவது சொன்னால் சண்டை போடுறேன்னு சொல்கிறீங்க. உயரங்க. சரிங்க. மறைச்சு நிற்காமல அவங்களுக்கு தெரியும்ல உயரம். அப்புறம் கை. யார் கை? ஏன் கை உயரம். என் கை உயரம் எழுதுவா இல்லை உன் கை உயரம் எழுதுவா? எனக்கு தானே எடுக்கிறீங்க. நான் பொதுவாக கையே எழுதுறேன். நீங்கள் தானே யார் கைன்னு கேட்டீங்க. நான் கேட்பேன்.
குறுக்கு விசாரணை மாதிரி 1000 கேள்வி கேட்பேன், உங்களையும் கேட்பேன். நீங்கள் யாரும் பக்கத்தில் இல்லாதனால ராணியை போட்டு கேட்குற கேள்வியெல்லாம் உங்களை கேட்குற மாதிரி. அதனால் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இடுப்பு அளவு இன்னும் எடுக்கல, எல்லாம் இந்த கையில் பிடி. கை சுற்றளவுங்க இல்லை அதிலே சேர்த்து எழுதிக்கிறேன். இடுப்போட அளவும் அது மாதிரி தான். இடுப்போட அளவு வந்து உங்களுக்கு எவ்வளோ லூஸ் வேணும் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. நான் 33 எடுக்கிறேன். ஏன்னா எவ்வளோ லூஸ் வேணுமோ அதை இப்போயே எடுத்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். 33 இடுப்போட அளவு. அதே மாதிரி சீட்டோட அளவு இந்த இருக்கு இல்லையா, இப்படி திரும்பிக்கிறேன். இப்போ இந்த சீட்டோட அளவு வந்து கரெக்டாக அந்த சீட்டை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்தோம்னா தான் சரியாக இருக்கும். லூஸ் எந்தளவுக்கு வேணும்னு பார்த்துங்க. நான் 42 எடுத்திருக்கேன். சீட்டோட அளவு 42. இடுப்போட அளவு எவ்வளோ ராணி சொன்னேன்? 33. 33 ஏன் கேட்கவே இல்லை ராணி. ஐயோ இன்னொருக்கு எடுங்க. என்ன மறந்துட்டியா? எடுங்க இன்னொருக்கு. உங்களெல்லாம் திட்டுறேன்னு சொல்கிறீங்க. திட்டுறேன்னு சொல்கிறவங்களா இங்கே நேரில் வாங்க, ராணிக்கு சேர்த்து உங்களுக்கு சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். 33 கரெக்டாக தாங்க சொல்லியிருக்கேன். அப்புறம் உனக்கு சந்தேகம் வருது? கரெக்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சந்தேகம் வரக்கூடாது. எனக்கு தெரியும் நான் 33 எடுத்தேன்ட்டு, உனக்கு சந்தேகம் எதுக்கு வருது? சரி போடுங்க. இடுப்பு 33. 33. சீட்டு 42. 42. 42. உயரம் இன்னும் பார்க்கவே இல்லை. இப்படி திரும்பி நிற்கும். அதாவது ஹைட் எடுக்கும்போது நல்லா நேராக நிற்க வச்சுட்டு எவ்வளோ ஹைட் வேணுங்கிறதுங்க. இப்படி குனிஞ்சிக்கிட்டு எடுத்திங்கன்னா 3 இன்ச்சு குறைஞ்சிரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் எடுக்கிறது இப்படி குனிஞ்சிக்கிட்டு எடுக்கிறீங்க, அதில் 3 இன்ச்சு குறைஞ்சிடும். நான் அளவு எடுக்கும்போது சரியாக தான் எடுத்தேன், போட்டால் மேலே ஏறிடுச்சின்னு சொல்கிறீங்க. நேராக வச்சு எடுத்தோம்னா தான் அதோட அளவு கரெக்டாக இருக்கும். 36 வைக்கிறேன். ராணி நிமிர்ந்து பார்த்தாலே என் கழுத்து தான் தெரியும். எவ்வளோ? 36. நான் ஹீல்ஸ் போட்டுக்கிறேன். ஹீல்ஸ் எல்லாம் பத்தாது. வழக்கம் எங்கள் கல்யாணத்துக்கு எப்படி கீழே இரும்பு பெட்டி வச்சு இரும்பு பெட்டி வச்சு 2 செங்கல் வச்சாங்களோ அது மாதிரி நம்ம வைக்கிறேன். ஏன்னா வீடியோவில் 2 பேரும் ஒரே லெவல் தெரியலன்னு சொல்லி சொன்னாங்க. 36. கை உயரம் வந்து உனக்கு 3/4 வேணுமா ஷார்ட்டாக வேணுமா? எனக்கு ஷார்ட்டாக வைங்க. ஷார்ட்டாக வைக்கும். ஷார்ட்டாக 4 இன்ச்சு வச்சிருக்கு. சாரி 5 வைக்கிட்டா? சரி 5. சுற்றுல வந்து 13. ரைட்டா? அதாவது கை உயரம் வந்து 5, சுற்றளவு 13. இவ்வளோதான். பின் கழுத்து இறக்கம் வந்து அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. நல்ல லோனுக்கு போடுறியா? பின் கழுத்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். முன் கழுத்து 5.5 இன்ச்சு இருந்தால் போதும். ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம 6 இன்ச்சு வைக்கிறோமோ அது மாதிரி சுடிதாருக்கு வெறும் 5.5 இன்ச்சு இருந்தால் எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். சப்போஸ் ஹைட்டு கூட இருக்கிறாங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் லோவாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இறக்கிக்கலாம். அதனால் பின் கழுத்து 8 வச்சுக்கலாமா? பின் கழுத்து 8 வச்சுக்கிறேன்டா. மறைக்காம நின்னா அவங்களுக்கு தெரியும்ல. அவங்களுக்கு தெரியுங்க. எங்கள் அம்மா நல்லாவே போடலை. நான் எப்படி போட்டாலும் உங்களுக்கு புரியுமா புரியாதா? ராணி குறை சொல்லிக்கிட்டு இருக்கு. நல்லா போடுங்க. என்னை மட்டும் எப்படி குறை சொல்கிறீங்க? இதுக்கெல்லாம் போதுமா? சரியா போட்டுருக்கிறேனா? சரியா போட்டுருக்கிறேனா? 5.5 போடுங்க. அதாவது வாத்தியாரை குறை சொல்றதுக்கு இப்போ நிறைய பேர் இருக்கு. பேண்ட்டுக்கு அளவு எடுக்கணும். பேண்ட்டுக்கெல்லாம் அளவு வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் டாப் மட்டும் தைச்சா போதும். டாப்பை ஃபஸ்ட்டு முடிச்சுக்கிறோம். முடிச்சுட்டு பேண்ட்டு தனியாக நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இதே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம். ஃபஸ்ட்டு உனக்கு டாப் ரெடி பண்ணிக்கிறேன். 2வது பேண்ட்டை மெஷர்மெண்ட் எடுத்து அதை நம்ம தைச்சிட்டு கட்டிங் போட்டு தச்சு முடிச்சுட்டு ட்ரையல் பார்க்கலாம். எவ்வளோ கரெக்டாக இருக்குங்கிறத நீங்களும் தெரியப்படுத்துங்க, நானும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சரிங்க. சப்போஸ் அதில் எதுவும் குறை இருந்தாலும் இந்த மாதிரி சொன்னேன்ல, அது மாதிரி நீங்களும் படக்குன்னு சொல்லிடுங்க. அதாவது நம்ம எப்படின்னு பார்த்தா, இப்போ ராணி சொன்ன கூட நான் தப்பு சொல்லலை. நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறவங்க ஏதாவது தப்பாக சொல்லிட்டா நம்ம மாற்றி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்கிறது தவறே கிடையாது. அது மாதிரி நம்ம சேனலில் கமெண்ட்ஸில் கூட நான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் இந்த போன தடவை 36 மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி அளவு எடுத்தீங்க. இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் எடுக்கிறீங்க. அப்போ அது கரெக்டாக இது கரெக்டானு சொல்லி கேட்குறீங்க இல்லையா? அது சரிதான். ஆனால் அந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கலங்கிறது பெரிய தப்பு. உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் அதோட வித்தியாசம் எதனால் வருதுங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன்.
ரைட்டா? அவங்க பாடி அளவு வித்தியாசம் வருதா, இல்லை கையோட அளவு வித்தியாசம் வருதா, இல்லை கிராஸோட அளவு வித்தியாசப்படுதாங்கிறதுக்காக நான் மாற்றி சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அது ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு வாகுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றி சொல்லுவேன். ஏன்னா சில பேர் எல்லாம் நான் கரெக்டாக தான் தைச்சிருக்கேன், இங்கே ஹாம்கோல லூஸ் வருது, பின்னாடி லூஸ் வருது, மேலே ஏறிடுது, ஹைட்டு பத்தலை, கிராஸ் உயரம் பத்தலை அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குறை சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் ஒரே மெஷர்மெண்ட் தான். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குன்னா அவங்களோட உடம்பு வாகு அந்த மாதிரி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த கட்டிங் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறேன். பொதுவான கட்டிங் வேறு தனி, அது போக அதில் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபுல்லாக கவனிக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதாவது எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஏதாவது இந்த ப்ளவுஸ் நம்ம தைக்கும்போது நான் உங்களுக்கு எப்படி ஹோம்ஒர்க் கொடுத்தனோ அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் நிறைய கமெண்ட்ஸில் சொன்னீங்க, ஆனால் எனக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குன்னு அந்த வேலையே என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு நேரில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுடிதார் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் மெஷர்மெண்ட் எடுத்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நான் என்றைக்கு அந்த சுடிதார் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறனோ அன்றைக்கி நீங்களும் முடிக்கணும். அதே மாதிரி நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை நமக்கு தெரியுமேன்னு சொல்லி டக்குன்னு முடிச்சிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதாவது ஒரு டிப்ஸ் நான் சொல்லிக்கிட்டே வருவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமும் கிடையாது. ஒரு சுடிதார் தைச்சதுக்கப்புறம் மற்ற மெஷர்மெண்ட் அளவை தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்குண்டான விளக்கத்தை பூரா நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன், கிராஸோட அளவு அதிகம் இருந்தாலும் சரி, இந்த சீட்டோட அளவு அதிகம் இருந்தாலும் சரி. ஏன்னா சிலருக்கு உடம்பு கம்மியாக இருக்கும், சீட் அளவு அதிகம் இருக்கும். சிலருக்கு வயிறு பெருசாக இருக்கும், உடம்பு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படிங்கிறத நான் ஒவ்வொருத்தருக்கும் தெளிவாக சொல்லுவேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் தைக்கிற சுடிதார் கரெக்டாக வரும். இல்லை நம்ம கரெக்டான அளவு மட்டும் தைச்சா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லாருக்குமே நான் தைச்சி கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரைட்டா? என்ன ராணி, உனக்கும் நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். அடுத்து வந்து நம்ம கட்டிங் போடுறோம் இல்லையா, அந்த கட்டிங்கை அப்படியே தனியாக நீ ஒரு கட்டிங் போடணும். இதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் எப்படி நீ தைச்ச அது மாதிரி என்னோட கண் பார்வையில் நீ ஒரு சுடிதார் கட்டிங் தனியாக எடுத்துக்கோ. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சுடிதார் எடுத்துக்கோ. இல்லை சப்போஸ் எனக்கு சுடிதார் எடுத்து வேஸ்ட் பண்ண பயமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு சாரீ வீட்டில் ஏதாவது காட்டன் சாரியோ இல்லை கட்டாத சாரீ யூஸ் பண்ணாதது ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியலை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள். அதுக்கப்புறமாட்டி நீங்கள் கொஞ்சம் ஒரிஜினல் மெட்டீரியல் எடுத்து தைக்கலாம். என்னை கேட்டிங்கன்னா முழு நம்பிக்கையோட ஒரு சுடிதார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த சுடிதார் கண்டிப்பான முறையில் வேஸ்ட் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். என்ன ராணி? ஊன்னு மண்டை மண்டே ஆட்டிட்டு ஊன்னு மண்டை மண்டே நீங்களும் ஆட்டக்கூடாது. நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த சுடிதார் மெட்டீரியலில் வந்து ஷோல்டர் 15, செஸ்ட்டு வந்து 36, இடுப்பு 33, சீட்டு 42, உயரம் 36, கை வந்து 5 ஷார்ட்டாக போதுனுங்க. உங்களுக்கு 3/4 வேணாலும் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 சுற்றளவு 13, பின் கழுத்து 8 இன்ச்சு, முன் கழுத்து 5.5 இன்ச்சு. இவ்வளோ தான். இதில் ராணி இன்னும் சொன்னிச்சு, என்ன ராணி தப்பு சொன்ன, செஸ்ட் இப்படி போடக்கூடாதா? ஆமாம், செஸ்ட்டு தான் போடணுமா? இதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் போடணும். என்ன அழிச்சிட்ட? ஆமாம், நான் என்ன சொன்னாலும் தங்கச்சி கேட்டுக்குருவாங்க. செஸ்ட்டுன்னு தான் போடணுமா? இரு வரேன். அப்படித்தான் போடுவீங்களா? அதாவது அண்ணன் என்ன சொன்னாலும் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்படியே நான் போட்டு பழகிட்டேன். அது ஜெஸ்ட்டுனாலும் சரி செஸ்ட்டுனாலும் சரி எனக்கு தெரிஞ்சது இது இப்படி தான் நான் போட்டு பழகிருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அது மாற்றிட்டு நாளைக்கு எழுதும் போது இதே எனக்கு வந்துருச்சுன்னா தப்பான மாதிரி ஆயிடும். அதனால் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் தானே? ஷோல்டர், செஸ்ட்டு, இடுப்பு, ஹைட்டு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் தானே? எனக்கு அது போதும். இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு நான் அடுத்த டைம் இங்கிலீஷில் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதுக்கும் சீக்கிரம் அந்த ஒரு படிச்சுக்கிட்டு தான் இருங்க. சீக்கிரம் உங்களுக்கு எல்லாருக்கும் இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்குறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். அடுத்த பதிவில் இந்த சுடிதார் வந்து கட்டிங் பண்ணி பார்க்க போகிறோம். சரியா? ஓகேவா? ஓகே. அடுத்த பதிவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி கிளாஸுக்கு எல்லோரும் கண்டிப்பான முறையில் வர்றதுக்குண்டான ஏற்பாடுகள் பாருங்கள். குறிப்பிட்ட ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க. அந்த நேரத்தை தையல் வகுப்புக்காக மட்டும் பயன்படுத்திக்கோங்கிறத உங்களுக்கு ரொம்ப கண்டிஷனாக சொல்கிறேன். அடுத்த பதிவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் பாய். பாய்.